நயன்தாராவ நம்பி 50 கோடியும் போச்சு. எஸ்.வி. சேகர் விட்ட சாபம் பலிச்சிருச்சா? நயன்தாரா, மாதவன், சித்தார்த் இவங்க நடிப்புல டெஸ்ட் படம் வெளியாச்சு. சசிகாந்த் இயக்கத்துல போன ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. சக்தி ஸ்ரீ கோபாலன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. விளையாட்டு சூதாட்டத்தை மையமா வச்சு உருவாயிருந்த இந்த படம் தோல்வியை சந்திச்சிருக்கிறதா தெரியுது. இத பத்தி பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. டெஸ்ட் படத்தை 55 கோடி ரூபாய் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்குச்சு. ஆனா படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட போதிய வரவேற்பு இல்ல. அதன் காரணமா 50 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் பிஸ்மி பேட்டி ஒண்ணுல சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில பைல்வான் ரங்கநாதன் சமீபத்துல சித்தார்த், நயன்தாரா, மாதவன், மீரா ஜாஸ்மின் நடிச்ச படம் டெஸ்ட், அந்த படத்தோட தயாரிப்பாளரே இயக்குனரும் ஆவாரு. சில டைரக்டர்ஸ்க்கு அவங்களோட படங்கள் மேல அசாத்திய நம்பிக்கை இருக்கும். அப்படிதான் இந்த டைரக்டரும் தியேட்டர்கள்ல ரிலீஸ் செய்ய போறதில்ல, நேரடியா OTTலயே ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சவால் விட்டாரு. அதுபடியே OTTலயும் ரிலீஸ் பண்ணாரு. கடைசியா அது 5 கோடி கூட வசூல் பண்ணல. நொந்து போயிட்டாரு மனுஷன். இப்போ 50 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு OTTல வெளியாக தயாரா இருக்குது டெஸ்ட் படம். இத்தனைக்கும் நயன்தாரா நடிச்ச படம் நல்ல கேரக்டர்ல நயன்தாரா நடிச்சிருந்தாலும் ஜனங்க அதை ஏத்துக்கல. OTTல எத்தனை பேர் இந்த படத்தை பார்ப்பாங்க? இதனால தயாரிப்பாளருக்கு செம்ம அடி. நயன்தாராவோட டெஸ்ட் படமும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்துல மாதவனோட அப்பா கேரக்டர்ல எஸ்.வி. சேகர் நடிக்கிறதுக்காக முன்பணம் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு பின்னாடிதான் மாதவனும் ஐயங்கார், எஸ்.வி. சேகரும் ஐயங்கார் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதனால எஸ்.வி. சேகர் நடிச்சா தான் நடிக்க முடியாது அப்படின்னு மாதவன் சொல்லிட்டாராம். ஆனா உண்மையிலேயே எஸ்.வி. சேகருக்கும் மாதவனுக்கும் என்ன சண்டை அப்படின்னு தெரியல. இந்த தகவலை சொன்னதே எஸ்.வி. சேகர் தான். எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, தேதியும் கொடுத்துட்டாங்க, சித்தார்த்தோட அப்பாவாவும் அதுல நடிக்க சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து அழைப்பே வரல. அதுக்கு பின்னாடி தான் நீங்க இந்த படத்துல இல்ல, மாதவன் உங்க கூட நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் என்ன பயன்படுத்தி கொள்ளாத படங்கள் எல்லாமே மொக்க ஆயிடும். அந்த அடிப்படையில டெஸ்ட் படமும் மொக்க ஆயிடுச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு எஸ்.வி. சேகர். சோஷியல் மீடியா முழுக்க நயன்தாராவுக்கு எதிரா திரும்பினதுக்கு முக்கிய காரணமே அவரோட அகங்காரம் தான். அகந்தை, சீனியர்களை மதிக்காதது எல்லாமே நயன்தாராவுக்கு வந்துருச்சு. மீனாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது நயன்தாரா நத்திங். ஐயா படத்துல நடிக்கிறப்பவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருன்னே தனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவங்க நயன்தாரா. இந்தியாவுக்கே ரஜினியை தெரியும் போது பக்கத்து மாநிலத்துல கேரளாவில் ஆங்கரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நயன்தாராவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிறது தெரியாதா? இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்களுக்கான எதிர்ப்புகள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.